எப்படியோ முயற்சி பண்றாங்கன்னா விஜயை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொண்டு வர முயற்சி பண்றாங்கன்னா சார், இந்த சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க பிஜேபி பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க, இனிமேல் வந்து அவர் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்ற கதையெல்லாம் விட முடியாது. ஒரே நேரத்தில் எனக்கு பிஜேபியும் எதிரி திமுகவும் எதிரின்ற இரட்டை நிலைப்பாட்டில் இனிமேல் விஜயால் இருக்க முடியாது. திமுக அரசை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், ஏன்னா பெரிய சிக்கல் அவர் மாட்டியிருக்காரு. ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா the full force of the state will descend on him, is going to descend on him. அப்படிதான் நான் நம்புறேன். அன்லெஸ் திமுக கவர்மெண்ட்டுக்கு வேற ஏதோ தனிப்பட்ட அக்ரிமெண்ட் அண்டர் ஹேண்ட் டீலிங் விஜயோட இருந்தாலே தவிர the full force of the state will descend on, is going to descend on விஜய். ஆங்கிலத்தில் சொல்றதுதான் தமிழக அரசின் முழு வல்லமையும் விஜயின் மீது இறங்க போகிறது. ஒருவேளை விஜய்க்கும் திமுகவுக்கும் ஏதோ அண்டர் ஹேண்டிங் டீலிங் இருந்ததுன்னா அது நடக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் டீல் இல்லைன்னு நான் நம்புறேன் இப்போதைக்கு. அப்படி நடக்குதுன்னா அவர் அரசியல் நீடிக்கணும்னு விரும்புறாருன்னா பிஜேபி பக்கம் நகர்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இவர் வந்து இந்த திமுகவோட இந்த வர இருக்கிற திமுக அரசின் இந்த தாக்குதல்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படணும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இணையான மற்றொரு சக்தியின் துணை அவருக்கு தேவை. அது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு. ஆகவே இவ்வளவு நாள் அவர் கதை எழுந்து கொண்டிருந்தால் ஒரே நேரத்தில் எனக்கு பிஜேபி எனிமையா திமுகவின் எனிமைன்ற இரட்டை நிலைப்பாடு இனி தாங்காது.